ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்பம். இன்றைக்கி இறால் தொக்கு செய்ய போகிறேங்க. அதுக்கு மிளகு, சீரகம், 2 காஞ்ச மிளகா அதை சூடு பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இந்த சாம்பார் வெங்காயம் வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நான் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது தக்காளி ஆட் பண்ண போகிறேன். ஒரு பழம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான் தொக்குக்கு தக்காளி நிறைய தேவைப்படாது, ஒரு பழம் தக்காளியே போதும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா, 1/2 கிலோ ப்ரான் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதையும் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ப்ரான்லேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு பரட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இறா வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா அரைச்சி வச்ச பொடி அதை ஃபைனலாக இதில் இறால் கொதித்து வரும்போது ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதையும் கொஞ்ச நேரத்துக்கு கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறேன். இப்போது ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.